ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான குடமிளகாய் மசாலா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். குடமிளகாய் மசாலா கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். தேங்காய், கொப்பரை தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சை தேங்காய் தான் இருக்குது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு மசாலா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் அளவுக்கு குடமிளகாயை சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் சேர்த்த பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். அடுத்து மசாலா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதங்குறதுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மூடியை போட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே அரைக்க எடுத்து வச்சுருந்த மசாலா ஸ்பைசஸ் கூலான பிறகு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு துண்டளவுக்கு பட்டை, சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி, 4 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் மூடியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா மசாலாவை அரைச்சிட்டோம். மசாலா ஸ்பைசஸ் அறுபடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். வீடியோவில் நான் காட்டுறது போல் நீங்களும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. அடுத்து குடமிளகா வதங்கிருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். குடமிளகா நல்லா வதங்கி வந்திருக்கு. கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா கிரேவிக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாவை கூட சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாம் சேர்த்து அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடமிளகாயில் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் வதக்கிட்டுருக்கோம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை குடமிளகாயோடு சேர்த்துக்கலாம். குடமிளகாய் மசாலா கிரேவியை நம்ம சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா சேர்த்து வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை தாங்க சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்த பிறகு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டுடலாம். மூடியை சேர்த்து 5லேருந்து 6-7 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். 6 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கிரேவியை இன்னமும் தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னும் திக்கான ஒரு கிரேவியை கூட செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக தாங்க சேர்க்குறேன். கஸ்தூரி மேத்தி பிடிக்காதுன்றவங்க நீங்கள் கொத்தமல்லியை கூட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய குடமிளகாய் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.